music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். இந்தியா அமெரிக்கா உறவில் கடந்த சில காலமாகவே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதே நேரம் மறுபுறம் அமெரிக்கா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளும் மெல்ல மெல்ல நெருக்கமாகி வருகின்றனர். இதற்கிடையேதான் வெள்ளை மாளிகைக்கு சென்ற பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அங்கு வைத்து அதிபர் டிரம்பை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு நடந்த சில மணி நேரத்தில் புதிய வரி குறித்த அறிவிப்பும் வெளியாகி இருப்பது சந்தேகத்தை கிளப்புவதாக இருக்கிறது. கடந்த சில காலமாகவே உலக அரசியல் மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு இருந்த சூழலில் சில மாதங்களாக இரண்டு நாட்டு உறவில் மோதல் போக்கு நிலவுகிறது. மறுபுறம் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கம் காட்டி வருகிறார்கள். இரு தரப்பு தலைவர்களும் தொடர்ச்சியாக சந்தித்து பேசி வருகிறார்கள். இதற்கிடையேதான் மீண்டும் அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் ஓவல் அலுவலகத்தில் வைத்து டிரம்பை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோவும் உடனிருந்தார். பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிரும் இந்த சந்திப்பின் போது ஷெரீப்புடன் வந்திருந்தார். இந்த சந்திப்பிற்கு முன்பு பாகிஸ்தான் தலைவர்களை சிறந்த தலைவர்கள் என்று குறிப்பிட்ட டிரம்ப் இந்த சந்திப்பு அமெரிக்கா பாகிஸ்தான் உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகிறது என்றும் கூறினார். இது தொடர்பாக டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் ஆகிய இருவரும் சிறந்த தலைவர்கள். அவர்கள் இப்போது என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என கூறியிருந்தார். முன்னதாக அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்தே இந்த சந்திப்பு நடந்த நிலையில் பாகிஸ்தான் தலைவர்களை டிரம்ப் பாராட்டி தள்ளியிருக்கிறார். மேலும் நியூயார்க்கில் செவ்வாய்க்கிழமை நடந்த ஐநா பொது சபையில் டிரம்ப் மற்றும் ஷெரீப் ஆகிய இருவரும் சந்தித்து பேசியிருந்தனர். அப்போது அரபு நாடுகள் மற்றும் எகிப்து, இந்தோனேஷியா, பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி உள்பட பல நாடுகளின் தலைவர்களுடனும் ஒரு பலதரப்பு கூட்டத்தை டிரம்ப் நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் நேரப்படி மாலை 4:52 மணியளவில் ஷெரீப் வெள்ளை மாளிகைக்கு சென்றுள்ளார். அங்கு அவரை மூத்த நிர்வாக அதிகாரிகள் வரவேற்றனர். அப்போது டிரம்ப் மூத்த நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திட்டுக் கொண்டிருந்தார். மேலும் ஷெரீப் மற்றும் முனீர் வெள்ளை மாளிகைக்கு வந்தபோது டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் பாகிஸ்தான் தலைவர்கள் சுமார் 1 மணி நேரம் வரை காத்திருந்திருக்கின்றனர். பிறகு இருதரப்பு சந்திப்பு முடிந்ததும் பாகிஸ்தான் பிரதமர் மாலை 6:18 மணி அளவில் வெள்ளை மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த சந்திப்பு முடிந்த சில மணி நேரத்திலேயே டிரம்ப் புதிய வரி அறிவிப்பை வெளியிட்டார். வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் மருத்துவ பொருட்களின் இறக்குமதிக்கு 100% வரி, சமையலறை கழிவறை உபகரணங்களுக்கு 50%, பர்னிச்சருக்கு 30% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார். இதில் மருத்துவ பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட வரி நேரடியாகவே பல இந்திய நிறுவனங்களை பாதிக்கும். ஏனெனில் ஜெனரிக் மருந்துகள் பிரிவில் இந்திய நிறுவனங்கள்தான் அமெரிக்காவில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. பாகிஸ்தான் தலைவர்கள் டிரம்பை சந்தித்து சென்ற பிறகுதான் இந்த வரி அறிவிப்பே வெளியாகி இருக்கிறது என்பது இணையதளத்தில் பலவித சந்தேகங்களையும் விவாதத்தையும் எழுப்புவதாக இருக்கிறது. Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.